கொஸ்டானிக்கா பகுதியை ரைஸா கைப்பற்றிட்டாங்க என்பதை புடின் அவர்களே ஒபீஸில் சொல்லியிருந்தார். அதை நாங்கள் எங்களுடைய முன்னைய வீடியோக்களில் பார்த்துருந்தோம். பட் ரைஸாவோட இராணுவம் என்ன சொல்லி இருக்காங்க என்பதை டீட்டெயிலாக நாங்கள் பார்க்கணும். இத்தனை காலமாக உக்ரைன் இராணுவத்தோட ஒரு அசைக்க முடியாத கோட்டையா பலத்த பாதுகாப்பு கருதப்பட்ட கொஸ்டானிக்கா நகரம் இப்போ முழுமையாக ரைஸாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு என்பதுதான் உண்மை. ரஷ்ய இராணுவத்தோட தெற்கு படைப்பிரிவு சொதோன் குரூப் ஃபோர்ஸ் கடுமையான தாக்குதலுக்கு பிறகு இந்த நகரத்தை கைப்பற்றி இருக்கிறதா ஒபீஸில் அறிவிச்சிருக்கிறார்கள். இதுவரும் ஒரு நகரத்தோட வீழ்ச்சி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த டோன்பாஸ் பிராந்தியத்தில் உக்ரைனோட இறுதி பாதுகாப்பு இருக்கிற கிரமடோஸ் ஸ்லாவியாங்ஸ் பகுதிகளுக்குள்ள நுழையிறதுக்கான சாவியை இப்போ ரஷ்யா தன் கையுக்குள்ள எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் இந்த கிரமடோஸ் பகுதியில் நடந்த சண்டையை பற்றியும் இதனை பற்றி ரஷ்யாவோட இராணுவம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி இராணுவ ரீதியாக பார்க்க போகிறோம். எங்களுடைய முன்னைய வீடியோக்களில் புடின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்பதை அரசியல் ரீதியாக பார்த்துருந்தோம். பட் இப்போ இந்த வீடியோவில் இராணுவ ரீதியாக இதனை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் இந்த கொஸ்டானிக்கா நகரம் ஏன் புவிசார் அரசியல் ரீதியாகவும் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி ரீதியாகவும் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிஞ்சு கொள்ளணும். டோன்பாஸ் பிராந்தியத்தோட 7வது பெரிய நிர்வாக மையமான இந்த நகரத்தில் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 78,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது கிழக்கு உக்ரைனோட கண்ணாடி தொழில்துறையினுடைய தலைநகரம், அதாவது கேபிட்டல் ஆஃப் த கிளாஸ் இண்டஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு இரும்பு மற்றும் உலோக தொழிற்சாலைகள் நிறைந்த மிகப்பெரிய தொழில் மையமாக இந்த இடம் விளங்கியிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலே இது ஒரு மிக முக்கியமான ரயில்வே சந்திப்பு மற்றும் விநியோக மையம், லோகிஸ்டிக் கப்பாக பார்க்கப்படுது. அதாவது உக்ரைன் இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள், உணவு மற்றும் புதிய வீரர்கள் வந்து சேர்வதற்கான முதன்மை பாதையாக இந்த நகரம் தான் இருந்திருக்கு. உக்ரைன் இந்த நகரத்தை அவ்வளவு ஈஸியாகவோ அல்லது ஒரே நாள்லேயோ ரைசாட்ட இலக்கையில் 2014ஆம் ஆண்டு டோன்பாஸ் மோதல் ஆரம்பித்ததில் இருந்து, அதாவது கடந்த 12 ஆண்டுகளாக உக்ரைனோட அரசாங்கம் இந்த நகரத்தை சுற்றி ஒரு அசைக்க முடியாத தற்பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி வச்சிருந்தார்கள். அதாவது டிஃபென்ஸ் லைனை அமைச்சு வச்சிருந்தார்கள். குறிப்பாக பக்மோத் நகரம் ரைஸா வசம் போனதுக்கு அப்புறமா இந்த நகரத்தோட பாதுகாப்பு இன்னுமே பல மடங்கு தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது ரைஸா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு பக்மோத் நகரம், இந்த பக்மோத் பேட்டில் என்பது மிக பெருசாக பேசப்பட்ட ஒரு பேட்டில். ஏனென்றால் ரஷ்யாவினுடைய வேக்னா குழு தான் இந்த பக்மோத் நகரத்தை கைப்பற்றுவதற்காண்டி ரொம்ப ஆவேசமாக ரொம்ப அக்ரெசிவாக போர் செய்திருந்தார்கள். இந்த பக்மோத் நகரத்து போர் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு மிக பெருசாக பேசப்பட்ட ஒரு போர் என்றே சொல்ல முடியும். அதாவது ஒரு முக்கியமான போர்க்களமாக இந்த பக்மோத் பகுதி இருந்தது. இந்த பக்மோத் பகுதி ரஷ்யா கைவசம் போன பிறகு இந்த கடமரோஸ் பகுதியை ரஷ்யா கைப்பற்றிவிடக்கூடாதுன்றதுக்காண்டி இதில் தங்களுடைய பாதுகாப்பை பல மடங்கு உக்ரைனோட அரசாங்கம் தீவிரப்படுத்தி இருந்தார்கள். புள்ளி விவரத்தின்படி பார்த்தா 150 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் இருக்கின்ற போர்க்கள அகழிகள், அதாவது ஃப்ரண்ட் லைனில் அமைக்கப்படுகின்ற குழிகள். இந்த குழிகள் எதிர்நாட்டு இராணுவ வீரர்கள் உள்ள வருவதையும் தடுக்கும். அதே நேரத்தில் உக்ரைனோட இராணுவ வீரர்கள் இந்த குழிகள் வழியாக போக முடியும். இதனை நீங்கள் போர்க்களத்தில் பார்த்துருப்பீங்கள். அந்த போர்க்கள அகழிகள் 3 அடுக்கு எதிரி டேங்கி தடைகள், அதாவது 3 அடுக்கு பாதுகாப்பு ரஷ்யாவோட டேங்கில் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காண்டு 3 அடுக்கு எதிரி டேங்கி தடைகளை அமைச்சிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கன்னி வெடிகளால் நிறைந்த வயல்களால் சூழப்பட்ட 20 பெட்டாலியன் பாதுகாப்பு பகுதிகளும் இந்த நகரத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்தது. நகரத்துக்குள்ள மட்டுமே 80க்கும் மேற்பட்ட தடை மண்டலங்களும் 45 தற்பாதுகாப்பு மையங்களும் இருந்திருக்கு. அங்கே இருந்த ரயில் நிலையங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், ஏன் 10 பெரிய தொழிற்சாலைகளை கூட உக்ரைனோட இராணுவம் தங்களோட மினி கோட்டைகளாக மாற்றி வச்சிருந்தார்கள். அதாவது உக்ரைனோட இராணுவம் தங்களுக்கான ஒரு கோட்டைகளாக, ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக மாற்றி வச்சுருந்தாங்க. இதனால தான் உக்ரைனோட 4 முக்கியமான கோட்டை நகரங்களில் இந்த கொஸ்டானிக்கா பகுதியும் ஒன்றா கருதப்பட்டுச்சு. இந்த நகரத்தோட அரசியல் மற்றும் குறியீட்டு முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுன்னா, போன வருஷம் அதாவது 2025ஆம் ஆண்டில் உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்சவர்கள் இந்த நகரத்துக்கு உக்ரைனோட வீர நகரம், அதாவது ஹீரோ சிட்டி ஆஃப் உக்ரைன் அப்படிங்கிற மிக உயர்ந்த கௌரவப்பட்டதை கொடுத்திருந்தார். எப்படியாவது இந்த நகரத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உக்ரைன் தங்களோட உக்ரைனோட இராணுவத்தில் இருக்கின்ற முக்கியமான 7 பிரிகேட்டுகளை, அதாவது கிட்டத்தட்ட 15,500க்கும் அதிகமான மிக சிறந்த பயிற்சி பெற்ற உக்ரைனோட இராணுவ வீரர்களை இங்கே களமிறக்கி இருந்தார்கள்.
இதில் தேசிய காவல்துறையினுடைய சிறப்பு லியூட் அசால்ட் பிரிகேடும் மேற்கத்திய நாடுகள் கொடுத்த அதிநவீனமான கனரக ஆயுதங்களும் அடங்குமென்னு சொல்லப்படுது. இத்தனை ஆயுதங்களையும் இத்தனை இராணுவ வீரர்களையும் அதையும் சிறப்பு படை வீரர்களையும் சிறந்த ட்ரெயினிங்கி எடுத்த இராணுவ வீரர்களையும் இந்த கொஸ்டானிக்கா பகுதியை பாதுகாப்பதற்காண்டி உக்ரைனோட அரசாங்கம் களமிறக்கி இருந்தார்கள். ரஷ்யாவோட முன்னேற்றத்தை இந்த இடத்துல தடுத்து நிறுத்தி தங்களுக்கு நிதியுதவி செய்கிற மேற்கத்திய நாடுகளுக்கு தங்களுடைய இராணுவ பலத்தை காட்டுவதற்கு உக்ரைனோட அரசாங்கம் ரொம்பவே உறுதியாக இந்த இடத்துல இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பட் இது உக்ரைனுக்கு பயனளிக்கலை. நிறைய ஆயுதங்களை கொட்டினார்கள், நிறைய இராணுவ வீரர்களை இங்கே களமிறக்கினார்கள், சிறந்த பயிற்சிகளை பெற்ற ட்ரைனிங் எடுத்த இராணுவ வீரர்களை இந்த இடத்துல களமிறக்கினார்கள், சிறந்த டிஃபென்ஸ் லைனை அமைத்திருந்தார்கள். இப்படி அனைத்தையுமே செய்துமே ரஷ்யாவோட படைகளை இந்த இடத்துல தடுத்து நிறுத்த முடியலை. ரஷ்யா இந்த பகுதிகளை வெற்றி கொண்டு கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் ரஷ்யாவோட இராணுவம் உக்ரைன் எதிர்பார்க்காத ஒரு தந்திரமான ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருந்தாங்க. உக்ரைனோட வீரர்கள் கோட்டையை கட்டி, அதாவது இந்த நகரத்தில் மிகப்பெரிய கோட்டைகளை கட்டி பாதுகாப்பு அரணை அமைச்சு பலமாக உட்கார்ந்துருக்க, இந்த நகரத்துக்குள்ளே ரஷ்யாவோட இராணுவ வீரர்கள் நேரடியாக போய் உக்ரைனோட இராணுவ வீரர்களோட நேருக்கு நேர் மோதாமல் உக்ரைனோட படைகளை நகரத்தோட கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் சண்டையிட்டு முடக்க ஆரம்பிச்சிருந்தார்கள். அதாவது ரஷ்யாவோட இராணுவ வீரர்கள் நேரடியாக சிட்டிக்குள்ள களத்தில் இறங்காமல் நேரடியாக போய் உக்ரைனோட இராணுவ வீரர்களோட சண்டையை போடாமல் உக்ரைனோட இராணுவ வீரர்களை நகரத்தோட கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளுக்கு அழைச்சி வந்து அங்கே வச்சு சண்டை பிடிச்சார்கள். அதாவது அந்த பகுதியில் முன்னேற ட்ரை பண்ணும்போது உக்ரைனோட இராணுவ வீரர்கள் அங்கே போய் ரஷ்யாவோட படைகளோடு சண்டை போட ஆரம்பிச்சிருந்தார்கள். இதனால் ரஷ்யாவோட இராணுவ வீரர்கள் சிட்டிக்கு நேரடியாக களமிறங்கல. அதே நேரத்தில் ரஷ்யாவோட மற்றொரு படைப்பிரிவு நகரத்தை பக்கவாட்டில், இந்த கொஸ்டானிக்கா நகரத்தை பக்கவாட்டில் இருந்து தாக்க ஆரம்பிச்சிருந்தார்கள். அதாவது இதனை ஃப்ளாங்கிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்வார்கள். இப்படி ஃப்ளாங்கிங் மூமெண்ட் வழியாக மெதுவாக அந்த நகரத்தை சுற்றி வளைக்க ரஷ்யா ட்ரை பண்ணினார்கள். அதில் ரஷ்யாவுக்கு வெற்றியும் கிடைச்சிருந்தது. இதனால் கொஸ்டானிக்கா நகரத்துக்குள்ளே போகிற முக்கியமான விநியோக பாதைகள் மற்றும் ஆயுத பாதைகள் அனைத்துமே ரஷ்யா தங்களோட நேரடி துப்பாக்கி சூட்டு கட்டுப்பாட்டுக்கு ஃபயர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார்கள். இதனால் உக்ரைன் வீரர்களுக்கு புதிய ஆயுதங்களோ உணவோ அல்லது அடுத்த கட்ட வீரர்களோட சுழற்சியோ, அதாவது யூனிட் ரொட்டேஷன் செய்ய முடியாமல் போச்சு. கடைசியில் நகரத்துக்குள்ளே இருந்த உக்ரைனோட படைகள் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு 66 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஒட்டுமொத்த பகுதியை ரஷ்யா தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்திருந்தார்கள். ஆகவே இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரஷ்யா நேரடியாக போய் உக்ரைனோட நகரம் இந்த கொஸ்டானிக்கா நகருக்கு போய் சண்டை பிடிக்கலை, சுற்றி வளைச்சு பக்கவாட்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நகரத்துக்கான சப்ளை செயினை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த நகரத்தில் இருக்கின்ற உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு தேவையான சப்ளை கிடைக்காம முதல்ல ரஷ்யா கட் பண்ணி இருக்கிறார்கள். இப்படி கட் பண்ணுவதன் மூலம் இந்த நகரத்துக்கு இருக்கின்ற உக்ரைனோட இராணுவ வீரர்களால் ரஷ்யாவுக்கு எதிராக தொடர்ந்து போர் செய்ய முடியலை. என்னதான் இந்த கொஸ்டானிக்கா நகரத்தில் பயங்கரமான ரொம்ப சக்தி வாய்ந்த கோட்டைகளை பாதுகாப்பு அரணை உக்ரைன் அமைச்சிருந்தாலும் நிறைய பணத்தையும் நிறைய ஆயுதங்களையும் நிறைய இராணுவ வீரர்களை களமிறக்கி இந்த கோட்டையை பாதுகாக்கணும், இந்த கொஸ்டானிக்கா பகுதியை பாதுகாக்கணும் என்று சொல்லி இங்கே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை அமைச்சிருந்தாலும் இங்கே இருக்கின்ற இராணுவ வீரர்களுக்கு தேவையான சப்ளை லைனானது முழுமையாக கட் பண்ணப்படும் போது இவர்களால் நீண்ட நாளைக்கு அங்கே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த இடத்துல ரஷ்யா தங்களுடைய பக்காவான ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து பக்காவாக வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சரி, இப்போ நாம இந்த கொஸ்டானிக்கா போர்க்களத்தில் உக்ரைனுக்கு ஏற்பட்ட பேரழிவுகளை பற்றியும் உக்ரைனோட இராணுவத்துக்கு ஏற்பட்ட அதிகாரப்பூர்வமான இழப்புகளை பற்றியும் பார்ப்போம். ரஷ்யாவோட இராணுவ ஜெனரல் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். அது என்னென்னா, மேற்கத்திய நாடுகளுக்கும் தங்களுக்கு பின்னாடி இருந்து நிதி உதவி செய்கின்ற அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் தங்களோட தற்பாதுகாப்பு திறனை நிரூபிக்கிறதுக்காண்டியும் ரஷ்யாவை நாங்கள் இனிமேல் தடுத்து நிறுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை காட்டுறதுக்காண்டியும் கீவனுடைய இராணுவ தலைமை, அதாவது உக்ரைனோட இராணுவ தலைமை ஒரு பிடிவாதமான முடிவை எடுத்திருந்தார்கள். இந்த கொஸ்டானிக்கா பகுதியில் சண்டையிட்டு கொண்டிருந்த, அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக போர் செய்து கொண்டிருந்த தங்களோட சொந்த நாட்டு வீரர்களோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்கக்கூடாது, கடைசி வீரர் இருக்கும் வரைக்குமே அந்த பாதுகாப்பு மையங்களை விட்டு நகரக்கூடாது அப்படின்னு உக்ரைனோட தலைமை கொஸ்டானிக்கா பகுதியில் இருந்த இராணுவ வீரர்களுக்கு கட்டளையிட்டதா ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் விநியோக பாதைகள், அதாவது சப்ளை ரூட் அத்தனையுமே துண்டிக்கப்பட்டு சுற்றிலும் ரஷ்யாவோட படைகள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு சூழல்ல இந்த பிடிவாதமான உக்ரைனோட முடிவு உக்ரைனோட இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய மனித வேலை மற்றும் ஆயுத பேரழிவை தான் தேடி கொடுத்திருக்கு. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்ட ஒபீசியலான புள்ளி விவரங்களின்படி
அவர்கள் என்ன வெளியிட்டிருக்கிறார்கள், என்ன தகவலை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை, உக்ரைனுக்கு எப்படியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதை பற்றி ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த ஒவ்வொரு தகவல்களையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது மனிதவள இழப்பு. இந்த ஒரு ஆபரேஷனில் மட்டுமே உக்ரைன் இராணுவத்தோட கிட்டத்தட்ட 13,500 வீரர்கள் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கொல்லப்பட்டோ அல்லது படுகாயமடைஞ்சு போரிடும் திறனை முழுமையாக இழந்தோ இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நகரத்தை பாதுகாப்பதற்காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ பிரிவு இங்கே முழுமையாக சிதைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கொஸ்டானிக்கா பகுதியை பாதுகாப்பதற்காண்டி கிட்டத்தட்ட 13,500 இராணுவ வீரர்கள் இங்கே சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்தது கவச வாகனங்களோட அழிவு. வீரர்கள் மட்டுமில்லை, மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்த அதிநவீனமான ஆயுதங்களுக்கும் இங்கே பெரிய அடியானது விழுந்திருக்கு. உக்ரைன் பெருமையாக பயன்படுத்திய 14 டேங்கியல் மற்றும் 283 கவச போர் வாகனங்கள், அதாவது ஆர்மட் காம்பேட் வெஹிக்கிள்ஸ், இதனைத்துமே ரஷ்ய படைகளோட பீரங்கி மற்றும் ட்ரோன் தாக்குதலால் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கு. இது தவிர இராணுவ போக்குவரத்துக்கும் ஆயுத விநியோகத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட 1,400 இராணுவ வாகனங்கள், அது கார்ஸாக இருக்கட்டும் அல்லது லோஜிஸ்டிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், இதனைத்துமே போர்க்களத்தில் ஒன்றில் கைவிடப்பட்டிருக்கும் அல்லது ரஷ்யாவோட தாக்குதலால் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறார்கள். கடைசி நாங்கள் உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்புகளில் பார்க்க வேண்டியது பீரங்கி படைகளோட வீழ்ச்சி, அதாவது ஆர்ட்லரி டிபீட். உக்ரைன் இராணுவத்தோட தற்பாதுகாப்புக்கு மிக முக்கியமாக இருந்த 200 ஃபீல்ட் ஆர்ட்லரி கன்ஸ், ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க பயன்படுத்தப்பட்ட 8 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டங்களும், அதாவது MLRS ரகசிய மிசைல் லான்ச்சர்ஸ்கள் இப்போ முழுமையாக ரஷ்ய படைகளால் அளிக்கப்பட்டிருக்கு அல்லது ரஷ்யாவோட படைகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்படி அதிகளவான இழப்புகளை உக்ரைன் இந்த கொஸ்டானிக்கா பகுதியில் சந்திச்சிருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்போ இந்த நகரத்தோட நிலைமை என்னன்னா, ஒட்டுமொத்த கொஸ்டானிக்காவும் ரஷ்யாவோட முழு கட்டுப்பாடுக்கு வந்துடுது. இருந்தாலும் அங்கே இருக்கின்ற கட்டிட இடிபாடுகளுக்குள்ளேயும் பாதாள சுரங்கங்கள் மற்றும் பேஸ்மெண்ட், இங்கேயும் உக்ரைனோட இராணுவ வீரர்களோட ஒரு சில தனிமைப்படுத்தப்பட்ட குழுக்கள் அல்லது வீரர்கள் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ரஷ்யா சந்தேகிக்கிறார்கள். அதனால் ரஷ்யாவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதாவது ரஷ்யாவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் படைகள் இப்போ நகரத்தோட ஒவ்வொரு பகுதியாக அணுவாக சோதித்து அங்கே எஞ்சி இருக்கிற உக்ரைனிய வீரர்களை முழுமையாக கைப்பற்றணுமென்ற வெளியேற்றணும், அவர்களை ஒன்றில் கைது பண்ணணும் அல்லது நியூட்ரலைஸ் பண்ணணுமென்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுக்கான கிளியரன்ஸ் ஆப்ரேஷனானது இப்போ முழுமையாக முடிவடைந்து இந்த பகுதி முழுமையாக ரஷ்யாவோட கட்டுப்பாடுக்கு வந்துட்டுது. முதல்ல போர் செய்வார்கள். போர் செய்த பிறகு அந்த பகுதியை கைப்பற்றின பிறகு அங்கே ஒளிஞ்சிருக்கிற உக்ரைனோட இராணுவர்களை கிளியர் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அதுவும் முடிஞ்ச பிறகு இப்போ ஒபிஷியலாகவே இந்த பகுதியை முழுமையாக ரஷ்யா கைப்பற்றிட்டோம் என்பதை புடின் அவர்களும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ ரஷ்யாவோட இராணுவம், அதாவது ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் இப்போ ஒபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டார்கள். சுருக்கமாக சொல்லணும்னா, உக்ரைன் தங்களோட கௌரவ பிரச்சனையாக பார்த்த இந்த கீரோ சிட்டி இன்னைக்கு உக்ரைன் இராணுவத்தோட வரலாற்றிலேயே மிகப்பெரிய மனித வள மற்றும் ஆயுத பேரழிவை சந்தித்த ஒரு களமாக மாறியிருக்கு. இப்போதைக்கு கொஸ்டானிக்கா நகரம் முழுமையாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்திருந்தாலும் சண்டை இதோட முடியலை. ரஷ்யாவோட படைகள் எந்த ஒரு இடைவெளியும், அதாவது புட்சுமே இல்லாமல் தங்களோட அடுத்த கட்ட தாக்குதலை உடனே தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ இவங்களோட, அதாவது ரஷ்யாவோட அடுத்த இலக்கான துஸ்கோவ்கா நகரத்தை நோக்கி இப்போ ரஷ்யாவோட படைகள் முன்னேறிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தா உக்ரைனோட மிக முக்கிய மையமான ஸ்லோவியான்ஸ் நகர எல்லையில் இருந்து வெறும் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் ரஷ்யாவோட 3வது இராணுவ பிரிவு வந்து நிற்கிறார்கள். அதே போல் கிரஸ்லி லீமன் நகரமும் முழுமையாக ரஷ்யா வசம் போகிற ஒரு நிலைமையானது ஏற்பட்டிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா, 2014 இருந்து உக்ரைன் மிக பெரிய அளவில் கட்டி எழுப்பிய அசைக்க முடியாத பாதுகாப்பரங்கள் இப்போ ஒவ்வொன்றா உடைஞ்சு வருது, அதாவது உடைஞ்சு ரஷ்யாவோட கட்டுப்பாடுக்கு போய்க்கொண்டு இருக்கு. டோன்பாஸ் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றணும் அப்படிங்கிற ரஷ்யாவோட உத்தி இப்போ நிறைவேறும் தூரத்தில் இருக்குது. இந்த கொஸ்டானிக்கா ரஷ்யாவோட கட்டுப்பாடுக்கு போனது இது உக்ரைனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்குகிற இராணுவ உதவிகளில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, உக்ரைன் இதையெல்லாம் தாண்டி எப்படி மீண்டு வர போகிறார்கள், இதனத்தை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.